விஜய் ஏன் பெரம்பூர்ல நிற்கிறாருன்னா விஜய்க்கு கிறிஸ்தவ வாக்குகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல் தேர்தலிலேயே சாதி சாயத்தோட தானே மத சாயத்தோட தானே போய் நிற்கிறீங்க. உங்கள் மேலேயே உங்கள் நம்பிக்கை இல்லையே. நீங்கள் போய் ஏன் வந்து எங்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்க தொகுதியில் நிற்க போறேன்னு போய் நிற்கிறீங்க. இதுக்காகவே அவங்கள தோக்க வைக்கணும் பெரம்பூரில். இந்த வார்த்தைகளுக்காகவே தோக்கடிக்கணும் மக்கள். ஏன் பெரம்பூரில் இருக்க மக்கள்லாம் படிக்காதவங்களா? பெரம்பூரில் இருக்க மக்களா விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மக்களா? பெரம்பூர் அப்படின்னாவே ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஆளுமையான ஒரு ஆளாக அங்கே இருந்தார். அவருக்கு மறைவு கூட விஜய் அவர்கள் போய் பார்க்கல. அந்த குற்றச்சாட்டு விஜய் மேலே பலமாக இருக்குது. அது எப்படி இருக்கு? தலைவருக்கு இந்த நிலைமை. தலைவரே விரட்டி விரட்டி அடிப்பாங்க பெரம்பூர்ல. இவங்களுக்கு யாரு ஆதவர்ஜினா யாரு? ஆதவர்ஜினாவுக்கு வில்லு ஆகிறதுக்கு என்ன சம்பந்தம்? நீ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலைல டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? காலையில அவங்க வீட்டுல சாப்பிட்றேன், மதியானம் உங்க வீட்டுல சாப்பிட்றேன். எலெக்ஷன் முடிஞ்சு யார் வீட்டுல சாப்பிடுவேன்? சொல்றான் ரைட்டு கொண்டாந்து ஜோறு போடுறான். கடைசி அந்த ரஞ்சி கொண்டாங்க. வீட்டு போய் சாப்பிட்ற ரஞ்சி கொண்டாங்க போல. புதிய குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா தரப்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட போகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? யார் யார் இந்த களத்தில் இறங்குறாங்க? குறிப்பாக இந்த முதற்கட்ட தலைவர்கள் எல்லாம் ஏற்கனவே தாங்களாகவே அறிவிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ராஜ்மோகன் அவர்களும் திருவிக்கா தொகுதியில் நான் நிற்க போகிறேன், நான் அண்ணன் நிற்க போகிறேன்னு அவரே பேசிக்கிறாரு. மற்றபடி பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்க போகிறதாகவும், டி நகர் தொகுதியில் புசியானந்த் நிற்க போகிறதாகவும், வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜினா நிற்க போகிறதாகவும் ஒரு தகவல் கசிந்திருக்கு. வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 வேட்பாளர்கள் பட்டியல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநில நிர்வாகியாக அறியப்பட்ட முகமாக இருக்கக்கூடிய நம்ம ராஜ்மோகன் எழும்பூர், ஆதவர்ஜினா வில்லிவாக்கம் அப்படிங்கிறாங்க. முக்கியமான சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதி. என்னமோ சென்னைக்கு அவங்க வந்து நம்ம கோட்டை மாதிரியும், சென்னையில் நின்று அவங்க ஜெயிக்கிற மாதிரியும், அவங்களுக்கு யாரோ தவறாக ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து 20 லட்சம் வாக்காளர் இருக்காங்க, இளம் வாக்காளர் எல்லாம் அவங்களுக்கு தான் போட போகிறாங்க, அதனால் நீங்கள் சென்னையிலே நில்லுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சென்னையில் நிற்க வச்சுருக்காங்க போல். மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் புதுசாக சில ஆட்களையும் போட்டிருக்காங்க. ஒரு லிஸ்ட் தான். இன்னும் ஒரு 100 வேட்பாளர் இருக்காங்க. எங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி நீ அடுத்து எவ்வளோ நாளில் கொண்டு நிப்பாட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் ஆரம்பத்தில் இருந்த தாவேகாவுக்கான அந்த வேகம், அந்த ஒரு கிரைஸ் வந்து இப்போ குறைஞ்சி போச்சு. ஏன்னா கூட்டணி பலம் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே வெற்றி பெற்றதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்தில் இது வரைக்கும் அண்ணா காலத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாவே ஒரு கூட்டணியோடு தான் இன்றைக்கி தேர்தல் சந்திக்கிறார். அப்போ கூட்டணிங்கிறது நம்ம முக்கியம். தமிழ்நாட்டு மக்கள் எதை பார்த்து வாக்களிப்பாங்க அப்படின்னா, ஒரு தலைமை பண்புக்கான ஆளுமை. நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து முன்னாடி நிற்கணும், நம்ம பிரச்சனையை எடுத்து சொல்லணும், நமக்காக போராடணும், நமக்காக களத்தில் நிற்கக்கூடியவர் தமிழ்நாட்டினுடைய தலைமையில் இருக்கணும், முதலமைச்சராக வரணும், அந்த கூட்டணி வரணும்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அது என்ன மாதிரியான ஐடியாலஜிக்கலான கூட்டணியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. மூணாவது, அடுத்து வேட்பாளர்களை பார்ப்பாங்க. இது மூணுமே அங்கே இல்லை. ஒரு தலைமை பண்புக்கான தகுதி அங்கே இல்லை. ஒரு பிரச்சனை, தனக்கே பிரச்சனை வந்தால் பேச மாட்டார். தன் கட்சி சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை வந்தால் பேச மாட்டார். ஒரு மாவட்ட செயலர் இருந்தோம்னா பேச போகிறார். நம்மளை பார்க்க வந்து 40 பேர் இருந்தோம்னாலும் பேச மாட்டார். எதுக்கு பேச மாட்டார்? அப்போ தன்னுடைய பிரச்சனைக்கு பேசாதவர் தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு எப்படி பேசுவார்? இப்போ ஒரு களத்தில் ஒரு புது கட்சி இறங்குச்சுன்னா எப்போவுமே நம்மலாம் பார்க்குறது அந்த சவுத் சைடில் தான் மோரோவர் நிற்பாங்க. அவங்களுக்கான அந்த இனம், அந்த பற்று யார் யார் இருக்காங்களோ அவங்க தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியை சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது குறிப்பாக எம்ஜிஆர் ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், தலைவர் கலைஞர் ஆகட்டும், இதெல்லாம் அவங்களெல்லாம் ஒரு பெரிய ஒரு இடத்துல இதுதான் என்னோட தொகுதி அப்படின்னு களத்தில் இருந்தாங்க. ஆனால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ புதுசாக களத்தில் வந்தாலும் எப்பவுமே ஒரு கோட்டை, திராவிடர் கோட்டை என்று சொல்லப்படுற ஒரு சென்னை கோட்டையில் தாவேகா எல்லாருமே என்ன பொதுவாக நிற்கிறாங்களே, அது எப்படி இல்லை, எல்லாருமே சாதி சார்ந்து தான் நிற்கிறாங்க, மதம் சார்ந்து தான் நிற்கிறாங்க. விஜய் ஏன் பெரம்பூரில் நிற்கிறாருன்னா விஜய்க்கு கிறிஸ்தவ வாக்குகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல் தேர்தலிலேயே சாதி சாயத்தோட தானே, மத சாயத்தோடு தானே போய் நிற்கிறீங்க. எம்ஜிஆர் அப்படி நின்னாரா? எம்ஜிஆர் பரங்கிமலையில் நின்னார், அருப்புக்கோட்டையில் நின்னார், ஆண்டி வீட்டில் நின்னார். எம்ஜிஆருக்கு ஏதாவது எந்த சாதி எந்த மதம் எம்ஜிஆர் பார்த்தாங்களா? எம்ஜிஆரை பார்த்தாங்க. உங்கள் மேலேயே உங்கள் நம்பிக்கை இல்லையே. நீங்கள் போய் ஏன் வந்து எங்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்க தொகுதியில் நிற்க போகிறேன்ட்டு போய் நிற்கிறீங்க. அப்போ இதுவே வந்து இது ஒரு உங்களை மாற்று அரசியலா? நீங்கள் மாற்று அரசியல்னால் ஜெயலலிதா ஆர்கே நகரில் நின்னாங்க, ஆண்டி வீட்டில் நின்னாங்க, போடி நாயக்கனூர் நின்னாங்க. அவங்க அவர் சார்ந்த சமூக சார்ந்த பகுதியில் போய் நின்னாங்களா? எம்ஜிஆர் நின்னாரா? கலைஞர் நின்னாரா? கலைஞர் சேப்பாக்கம் திருவிழிகள் நின்னார்,
கடைசியாக தான் போய் திருவாரூர் சொந்த ஊர் நின்னாரு. இல்ல நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு விஜய் மீது வைக்கிறீங்க. ஒரு மத ரீதியா தான் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆமா, அது உண்மைதான் அது. ஆனால் ஆத ஒரிஜினா குறிப்பிட்டு பேசும்பொழுது, எங்கள் தலைவர் ஏன் அங்க அந்த தொகுதி தேர்ந்தார்னா, படிப்பறிவு இல்லாதவர்கள், ஏழை எளிய மக்கள், ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சியான தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேசும் இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. ஏற்கனவே பாஜக ஆளும் அரசாங்கமே இன்னைக்கு மாநில ஒரு நம்பர் 1ன்னா தமிழ்நாடுன்னு தான் குறிப்பிட்டு பேசியிருக்கு. ஆனா ஆத ஒரிஜினா பேசும்போது அ கீழ்த்தரமான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி, இந்த மக்கள் எல்லாம் இருக்கும் இடத்துல தளபதி நிக்க போறாரு. அப்பதான் அந்த அவங்களுக்கான வளர்ச்சியை நாங்க இதுக்காகவே அவங்கள அப்படின்னு தோற்கடிக்கணும் சொல்றாங்க. பெரம்பூர்ல. இந்த வார்த்தைகளுக்காகவே தோற்கடிக்கணும் மக்கள். ஏன் பெரம்பூர்ல இருக்க மக்கள்லாம் படிக்காதவங்களா? பெரம்பூர்ல இருக்க மக்கள்லாம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களா? அங்க உழைக்கிற மக்கள் இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, நிறைய ரயில்வே எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் அங்க தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கு. இப்படி உள்ள தொகுதியில குறிப்பிட்டு நான் ஒரு அந்த சாதியினுடைய மதத்தினுடைய அடையாளம், எனக்கு அந்த மதத்தை சேர்ந்தவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்க நம்பி போய் நிக்கிறது. முதல் தேர்தலில் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் நீங்க மதுரையில போய் நில்லுங்க, கோயம்புத்தூர்ல போய் நில்லுங்க, திருச்சியில போய் நில்லுங்க, சென்னையிலே வேற தொகுதியில் நின்று பாருங்க, டிஆர் தொகுதியில் நின்று பாருங்க. ஏன் நீங்க இருக்கக்கூடிய அந்த நீங்க பிறந்து வளர்ந்த விருகம்பாக்கம் தொகுதியில் நின்று பாருங்க. சின்ன தொகுதி தான் தமிழ்நாட்டில், அது ஒரு சின்ன தொகுதி. ஏன் விருகம்பாக்கத்தில் நில்லுங்க, ஏன் பெரம்பூர்ல போய் நிக்கிறீங்க? பெரம்பூர்ல போய் நிற்கிறது கிறிஸ்துவ வாக்கள் கொஞ்சம் கணிசமா இருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து நிக்கிறீங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் பொதுவான தலைவரா? எம்ஜிஆர் அப்படி நின்னாரா? ஜெயலலிதா நின்னாங்களா? கலைஞர் நின்னாரா? அப்ப முதல் தேர்தலிலேயே உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. நீங்க தான் மாற்று சக்தியா? நீங்க தான் தூய சக்தியா? அப்ப இவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப 2 தொகுதியில் நிக்க போறாரா, 3 தொகுதியில் நிக்க போறாராங்கிறது தெரியல. இப்ப 2வது சொல்றாங்க, அவருக்கே தேர்தல்ல கொடுக்கக்கூடிய பிரமாண பத்திரத்துல சொத்துக்களை மறைச்சு தான் கொடுக்க போறாரு. மனைவி வந்து ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்து போட்டாங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும், அவர் நிக்க முடியாம கூட போயிருங்கிற அவருக்கும் தெரிஞ்சுதான் நிக்கிறாருன்றாங்க. அதனாலதான் வேக வேகமா அவருடைய சொத்துக்கள்லாம் வேற பக்கம் வித்து டெபாசிட் பண்ணிட்டு இருக்காரு பணத்தை. 2 பேர் சேர்ந்திருக்க வாங்கின சொத்துலாம் 3 சொத்தையும் வந்து அவர் அக்கௌண்ட்ல காட்ட முடியாது, கணக்கு காட்ட முடியாது. சொத்து விக்கிறது இது போல சொத்து விற்கிறது இவங்க பூரா கலப்பி விட்டாங்க. சொத்து வித்துட்டு வரனா ஏழை மக்கள் கல்வி அறிகிறாரா? டிவோர்ஸ் ஆகும்போது சங்கீதாவுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு தான் சொத்தை வித்துட்டு இருக்காரு. அது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொத்தை வித்து வித்து வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வச்சிருக்காருன்னு இவங்க சொல்றாங்க. சொத்தை வித்து வித்து வேற பக்கம் சேஃப்டி பண்ணிட்டு இருக்காரு. வேற யாருக்கு சேஃப்டி பண்றாரா, வேற யார் பேர்லையும் வாங்கி வச்சிருக்காரான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு சொத்து இருக்கிறப்ப நாளைக்கு அவங்க வந்து பங்கு கேட்டாங்கன்னா, ஜீவனாம்சம் கேட்டாங்கன்னா 50% 40% கொடுக்கணும். அது எவ்வளோ கிரிமினல் வேலை பாருங்க. கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாராம், சொத்தை பூரா பிடிங்கி வச்சு இன்னொருத்தர் கொடுப்பாராம். இவர் தான் நாட்டுக்கு வந்து சேவை செய்ய போறாராம். இவர் தான் தூய சக்தியாம். பெத்த பிள்ளையை காப்பாற்ற முடியல, வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளை இருக்கு அதை காப்பாற்ற முடியல, பெத்த மகனை காப்பாற்ற முடியல, கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல. அவங்க எங்க சொத்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொத்தை பூரா வித்து வித்து இங்க பக்கம் வேற பக்கம் சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. தான் குடும்பத்திலே நியாயமான நபராக இல்லையே அவரு. தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு நேர்மையான நபராக இல்லையே. ஒரு நல்ல குடும்ப தலைவனா நடக்கல அப்படின்ற. குடும்பத்துக்கு நல்ல தலைவனாக இல்லை, எப்படி தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவனாக இருப்பார் இவரு? இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். இவர் போலியான பிம்பம், போலியான மனிதர். விஜய் பேசுறது எல்லாமே போலித்தனமா இருக்கும். நீங்க விஜய் வந்து உன்னிச்சு பார்த்தீங்கன்னா அவர் செயற்கையாவே இருக்கும் அவருடைய பேச்சு எல்லாமே. இதைத்தான் நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப. இப்ப கூட்டணி ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 70 80 கட்சி இருக்கு. ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட அவரை நம்பி போலையே, அவர் பக்கம் போய் நிக்கலையே. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னப்பறம் ஏன் போல? அப்ப இந்த கூட்டம் வந்து ஒரே இடத்துல எல்லாரையும் திரட்டி கூட்டி காமிச்சு அதை வந்து ஒரு சோசியல் மீடியா மூலியமாக பரபரப்பாக்கப்பட்டு இவருக்கு ஒரு பெரிய பிம்பம் இருக்கிறதாக காட்டுறாங்க. திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த தேர்தலோட தாவேக்காக ஒரு கட்சியை அவர் நடத்த மாட்டார். முக்கியமான விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்த காரணம் நீங்கள் ஒரு 2 விஷயம் சொன்னீங்க. அதை தாண்டி இன்னொரு அங்கே தோல்வி முகம் ஒன்று இருக்குது. ஏன்னா குறிப்பாக பெரம்பூர் அப்படின்னாவே ஆம்ஸ்டாங் ஒரு ஆளுமையான ஒரு ஆளாக அங்கே இருந்தார். அவருக்கு மறைவு கூட விஜய் அவர்கள் போய் பார்க்கல. அந்த குற்றச்சாட்டு விஜய் மேலே பலமாக இருக்குது. அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? யார் வரைக்குமே போனலையாங்க அவரை. முதல் மாநாட்டில் அவருடைய மாவட்ட செயலாளர் சஜிங்கிறவர் இறந்து போனார், அவரை பார்க்கல. இப்போ லாஸ்ட்டாக நடந்த கூட்டத்தில் ஒரு பையன் பைக்கில் விரட்டி வந்து அந்த பையன் ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இறந்து போனாப்புல, அதை போய் பார்த்துருக்கிறாரா? அவர் யாரையும் பார்க்க மாட்டார். அவர் நான் வந்து வேறு உலகத்தில் வாழ்கிறவன், நான் வந்து எல்லாரோடையும் நான் உயரமான இடத்துல வாழக்கூடியவன் அப்படிங்கிற நினைப்பு தான். நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்கன்னா நல்லது கட்டத்துக்கு போய்த்தானே ஆகணும். ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்திற்கு எல்லா கட்சி சார்ந்து எல்லாரும் போய் நின்னாங்க இல்லையா? எல்லாரும் போய் நின்றாங்க, அனுதாபத்தை தெரிவித்தாங்க, துக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. கூட்டம் பெரிய அளவில் மக்கள் திரண்டு போனாங்க. நீங்கள் அப்போ ஒருவேளை அவரை பெரம்பூரில் நிற்கிற அப்போ ஐடியா இல்லாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாருன்னா அதுக்கு சோகமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு மாஸ்க்கை போட்டு போயிட்டு வந்திருப்பாரு. இன்னொரு இக்கட்டம் இங்கே இருக்குது.
பெரம்பூர் தொகுதி அப்படின்னாவே தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா ஒரு பெரம்பூர் அப்படின்னாவே ரஜினியோட ரசிகர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க பெரம்பூர்ல. நீங்க ரஜினி ஒரு ரயில்வே படம் ஸ்டேஷன், அப்படி இருக்கு. ஆட்டோ ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஆமா. நிறைய ரஜினியுடைய எல்லாரும் பெரம்பூர்னாவே அந்த ரஜினி ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினி ரசிகர்கள் பட்டாளம். அந்த பேரே போட்டிருப்பாங்க, பெரம்பூர் ரவி, பெரம்பூர் ராஜா அப்படின்ற நிறைய ரஜினி. இப்போ ரஜினியை பற்றி பல விமர்சனங்கள் தாவேகா தரப்புல இருந்து வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் வச்சுள்ள வேரியஸ் ரஜினியை ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க. இதெல்லாம் இவருக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் ஏற்படுது. நான் திரும்ப திரும்ப நேத்து கூட ஒரு இன்டர்வியூல சொன்னேன், பெரம்பூர்ல விஜய் கண்டிப்பாக தோப்பார், தோற்பது உறுதி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கணிசமான வாக்குகள் வாங்குவார். ஏன்னா எதற்கு எங்க இவரை வந்து அணுகக்கூடிய இடத்துல இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், சாமானிய மக்கள், எனக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு எம்எல்ஏ நான் போய் பார்க்கணும்னா, ஒரு எம்எல்ஏ ஒரு லெட்டர் வாங்கணும்னா எங்கள் வீட்டுக்கு நல்லது கிட்டதுக்கு எம்எல்ஏ வரணும் இல்லையா? விஜய் வருவாரா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனைப்பா, நான் வரேன், அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறேன், நான் போய் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறேன், எங்கள் வீட்டு நல்லது கிட்டதுக்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இவரை போய் பார்க்க முடியுமா? யாரை போய் பார்க்க முடியும்? அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்னா நான் போய் நிற்பேன், அணுகக்கூடிய இடத்துல இருப்பாருன்னு. இது அப்படியே வச்சுருங்க. உதயநிதி ஸ்டாலின் எடுத்துங்க. உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் எல்லாம் சொல்கிற அவர் சினிமா நடிகர், முதலமைச்சருடைய மகன் அப்படின்னு சொன்னாலும் கூட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் எல்லாருடைய வீட்லேயும் அவருடைய ஃபோன் நம்பர் இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 நிகழ்ச்சியை அட்டன் பண்ணுறாரு. நல்லது கெட்டது, காது குத்து, கருமாதிரி எல்லா வீட்டுக்கும் போகிறாரு. அந்த ஏரியா மழை வெள்ள காலங்களில் போய் நைட் 2 மணி 3 மணிக்கு நிற்கிறாரு. அப்போ இந்த முறை வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிப்பார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில். ஏன்னா அவர் நீங்கள் ஒரு வாரிசுன்னு சொன்னாலும் கூட அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறார்ல, நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க? ஒரு எளிய தலைவராக இருக்காருன்னு சொல்றீங்க. அது எல்லா அரசியல்வாதிக்கும் அடிப்படை பண்பு அது. அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அரசியல்வாதி எனக்கு பெருசா செய்யறானோ செய்யலையோ, நான் சொல்றதே கேட்கணும்ல. நீங்க புசி ஆனந்த் பேசினதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். புசி ஆனந்த் நேற்று கூட ஒரு மேடையில் என்ன பேசியிருக்காருன்னா, எங்க தலைவன் கிழிஞ்ச சொக்காவோடு வந்தா கூட நின்னா கூட எங்க தலைவர் அரவணைச்சு பார்ப்பாரு, அது மாதிரியான தலைவர் எங்க தலைவர். கட்சி நிர்வாகியை முதல்ல பார்க்க சொல்லுங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு கட்சியில்? 2 தடவை 13 தடவை பார்த்துருக்காரு. அவ்வளோ பெரிய நபர் யாரை போய் பார்ப்பார்? எப்படி பார்க்க முடியும்? உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, பெரம்பூரில் இவர் நிற்கிறார், ஜெயிக்கவே மாட்டார். ஒரு கற்பனை, கட்சியை கற்பனை தான், நம்மளும் கற்பனையாக சொல்லுவோம். ஜெயிச்சிட்டாரு. பெரம்பூர் தொகுதியில் ஒரு பிரச்சனை, நைட்டு 2 மணிக்கு இவர் என்ன செய்வார்? இவர் எப்படி ரீச் பண்ணுவீங்க? வருவாரா? பனையூருக்கு தான் போவோம். எல்லா பிரச்சனையும் எடுத்துகிட்டு பனையூருக்கு போகணுமா? அப்போ அந்த பகுதியிலேயே ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆஃபீஸில் யார் இருப்பா? யாரை போய் இவர் அணுக முடியும்? இதுதான் அங்கே சிக்கல். அங்கே பெரம்பூர் மக்கள் இல்லை, இப்போ நான் ஏற்கனவே நீங்கள் பேசும்போது சொன்னேன், 2 சிக்கலை நான் சுட்டி காட்டினேன். ரஜினி ரசிகர்கள் ஒரு சிக்கல், முக்கியமாக இதில் இன்னொரு சிக்கலும் அவருக்கு இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் அங்கே நிறைய இல்லை. கம்யூனிஸ்ட் அங்கே ஜெயிச்ச தொகுதி சவுந்தரராஜன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களித்த கூடியவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பாங்களாங்கிறதுலாம் பெரிய கேள்வி. அதுதான் இப்போ இந்த சூழலெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒரு தவறான தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரோ? இல்லை, இவங்க கொடுத்த டேட்டாஸ் அந்த கட்சியே டேட்டாஸ் நம்பி தானே ஓடிட்டு இருக்காங்க. 30% இருக்குன்னு இருக்காங்க. இல்லாட்டி எந்த கட்சியாக கூட்டணி சேர்த்துருப்பாங்களா? நீங்கள் 35% இருக்கீங்க, 40% இருக்கீங்க, தனியாக நீங்கள் முதலமைச்சராக போகிறீங்க அப்படி இப்படின்னு இவருக்கு கொடுத்த டேட்டாஸை வச்சு அவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க உள்ள. பெரிய என்னமோ ஸ்ட்ராட்டஜிக்கல் புலி, நாங்கள் தான் இந்திய தமிழ்நாட்டு அரசியலை கரைச்சி குடித்த கார புலி, அந்த புலி இந்த புலின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க 30% இருக்குது, பெரம்பூரில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. எழுதி தர பெரம்பூரில் ஜெயிக்க மாட்டார். நான் திரும்ப போராட்டலாம் சொல்லிட்டு இருக்கேன். பெரம்பூரில் விஜய் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் வாக்களித்தவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சித்தாந்த ரீதியாக ஓட்டு போட்டவங்க, ரயில்வே எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்க, தொழிலாளர் சம்பளம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் வாக்கு கணிசமாக இருக்குது, தலித்து வாக்கள் இருக்குது, மீனவர்கள் வாக்கு இருக்குது. இவங்களுக்கு பிரச்சனைக்கு ஏதாவது விஜய் குரல் கொடுத்துருக்காரா? கவின் கொலை வழக்கு பற்றி பேசியிருக்கிறாரா? திருப்பரங்குன்ற விஷயத்தை பேசியிருக்கிறாரா? என் கிறிஸ்தவர்களுக்கே பிரச்சனை வந்துச்சு நிறைய. இந்த போன கிறிஸ்துமஸ் நேரத்தில் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? கண்ணன் தெரிவிச்சிருக்கிறாரா? வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரா? ஏன் மைக்கேல்பட்டியில் ஒரு பெண்ணை வந்து இறந்து போனது மதமாற்றம் சொல்லித்தான் இறந்து போனாங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பினாங்க. அதை பற்றி ஏதாவது விஜய் பேசியிருக்கிறாரா? எதுக்குமே பேசாத நபர், நான் வந்து ஒரு கிறிஸ்தவன், நான் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களுக்கு நான் பாதுகாப்புன்னு கிளைம் பண்ணுறது உங்களுடைய செயல்பாடுகள் எதை காட்டுது? இதெல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய மக்கள் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. நாளைக்கு இருக்கக்கூடிய பெரம்பூரில் ஒரு சர்ச்சில் ஒரு பிரச்சனை, நாளைக்கு விஜய் வந்து நிற்பாரா? பெரம்பூரில் ஒரு மசூதியில் ஒரு பிரச்சனை, விஜய் வந்து நிற்பாரா? பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயிலில் ஒரு திருவிழா, விஜய் வந்து உட்காந்துருப்பாரா சேர போட்டு? அங்கே இருக்கிற நிர்வாகி உட்காந்துருப்பா, அதிமுக திமுக நிர்வாகி, இவர் வருவாரா? அந்த இன்னைக்கு வாக்களிக்கக்கூடியவன் என்ன நினைக்கிறான்? சாமானிய வாக்காளர்
எனக்கு நல்லது கெட்டதுனா வந்து நிற்கணும். அவங்க எனக்கு சம்பாதிக்கிறான், கொள்ளையடிச்சிட்டு போகிறான், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறான். எனக்கு நல்லது கெட்டதுனா நாளைக்கு வந்து நிற்கணும். என் பிரச்சனைனா வந்து நிற்கணும். நான் சொல்கிறத கேட்கணும். நல்லதோ கெட்டதோ ஒரு லெட்டர் வாங்க போகிறோம், ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறோம், எங்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு கூப்பிடுறோம், வரணும். அதனால தான் வந்து அதிமுக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஆட்சியில் இருக்கோ இல்லையோ, காலையில் எழுந்திரிச்சு 50 கவரை கையில் வச்சுட்டு போயிடுவாங்க. கல்யாண வீட்டுக்கு போகிறது, காது குத்தி வீட்டுக்கு போகிறது, கருமாரி வீட்டுக்கு போகிறது, சீமந்த வீட்டுக்கு போகிறது. இதை வந்து அவங்க ரொட்டேஷனான ஒரு லைஃபாக வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த கட்சிகள் வந்து மாறி மாறி ஆட்சியில் இல்லாட்டியும் கூட ஸ்ட்ராங்காக இருக்குது. விஜய்கிட்ட என்ன இருக்குது? இந்த அரசியல்லாம் ரொம்ப முக்கியமான அரசியல். இதுதான் கோர் ஓட்டு அப்படியே விழுவும். ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நிர்வாகி போகிறான் அப்படின்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய 50 பேரும் அப்படியே ஓட்டாக கன்வென்ட்டாங்க. ஒரு வெற்றி தலைவர் சிஎம் வேட்பாளர், தாவேகாவுடைய சிஎம் வேட்பாளர் ஒரு இக்கட்டான தொகுதியில் நிற்க போகிறாருன்னு ஒரு பேச்சு வருது. தலைவர் இப்படி இருக்கும்போது தொண்டர்கள் முதல் கட்ட தலைவர்கள் என்று பேசும்போது ஆதவர்ஜனா, புசியானந்த் மற்றும் இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட தொகுதி தலைவருக்கு இந்த நிலைமை. தலைவரே விரட்டி அடிப்பாங்க பெரம்பூரில். இவங்களுக்கு யாரு ஆதவர்ஜினா யாரு? ஆதவர்ஜினாவுக்கு வில்லிவாக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜினாவுக்கு என்ன தெரியும்? வில்லிவாக்கம் தொகுதியோட சந்து முதலாம் ஆதவர்ஜினாவுக்கு தெரியுமா? அங்கே ஆல்ரெடி கட்சிக்கார உட்காந்துருக்கான். அதிமுக இருக்கான். ரொம்ப வருஷமா நல்லது கட்டத்துக்கு போய் உட்காந்துருக்கிறான். அவரை மீறி இவருக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்களா? இவருக்கு என்ன கிரைஸ் இருக்குது? ஆதவர்ஜினாவை நம்ம 2 வருஷமா தெரியுமா? அதே வச்சு அவனை 3 வருஷமா தெரியுமா? அது அவருடைய பேசுகிற பேச்செல்லாம் பார்த்து மயங்கி ஓட்டு போட்டுருவாங்களா? புஷியானது பாண்டிச்சேரிக்கார டி நகரில் போடுறாங்க. புஷியானதுக்கு டி நகருக்கு என்ன சம்பந்தம்? அங்கே ஆல்ரெடி சத்யா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட 2-3 வருஷமா. அங்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய கருணாநிதி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு போனால் வாப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு அவர் பேசுவார். அங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்க ஆதரவாளர் 10 பேர் இருப்பான், இவங்க ஆதரவாளர் 10 பேர் இருப்பான். உங்களுக்கு இதுக்கு இப்போ புஷியானதுக்கு ஓட்டு போட்டு பாண்டிச்சேரிக்கு போனா ஏதாவது பிரச்சனைனா பஸ்ஸை பிடிச்சி ஏன் புசியானந்த் புதுச்சேரியில் நிற்காம ஏன் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்காங்களாம். 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இலங்கையில் வாக்குகள் இருக்கான். தலித்து வாக்குகள் முறை அவர் பக்கம் இருக்கிறான். அதனால் கிறிஸ்தவ வாக்குகள் ஒரு பக்கம் இருக்கான். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப எங்களுக்கு 35% வருது. நாங்கள் ஈஸியாக சிட்டியில் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு டேட்டாவை கையில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் பூரா பேரும் இங்கே ராஜ்மோகன் வந்து நான் எக்மோர் அடிக்கிறேன், காலையில் அவங்க வீட்டில் சாப்பிட்றேன், மதியானம் உங்கள் வீட்டில் சாப்பிட்றேன், எலெக்ஷன் முடிஞ்சு யார் வீட்டில் சாப்பிடுவேன்? ராஜ்மோகன் சொல்கிறான், நான் காலையில் அக்கா அவங்க வீட்டில் சாப்பிட்றேன், மத்தியானம் உங்கள் வீட்டில் சாப்பிட்றேன். சரி ரைட்டு 3 நேரம் ஜோறு போகிறோம். கடைசி அந்த ரேஞ்சு கொண்டாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிட்ற ரேஞ்சு கொண்டாங்க போல. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு யார் வீட்டில் போய் சாப்பிடுவேன்? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த கட்சியே இருக்குமாங்கிறது தெரியல. விஜய் ஷூட்டிங் மேக்கப் போட்டு போயிருப்பாரு. எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ள அடைஞ்சு உட்காந்துருப்பாரு. அப்போ இந்த நம்ம வந்து நம்ம சொல்கிற விமர்சனங்களை எல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னங்கிறது தெரியும். 234 தொகுதியிலும் தாவேகாவுக்கு வேட்பாளர் இருக்காங்களா? தேடிட்டு ஒரு கேள்வி இருக்கு. தேடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 5 கோடி கேட்ட 5 கோடி வேணாம், 2 கோடி செலவு பண்ணணும் குறைஞ்சபட்சம். 2 கோடி அதை வாங்கி கொடுக்குறவனுக்கு காசு கேட்குறாங்களாம். அப்படி இப்படின்னு பிறக்கி இப்போ 130 பேர் 120 பேர் திறக்கிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 120 பேர் திரட்டணும். ஆள் பிடிக்கிற வேலையை செய்வாங்க. இது வரைக்கும் ஆள் சிக்கலை. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், நிர்வாகியாக இருக்கட்டும், எவன் 2 கோடி செலவழிப்பா? கூட்டணி இல்லை, உண்மையிலேயே 2 கோடி 3 கோடி வச்சுருந்தாலுமே தோக்க போகிறோம் தெரிஞ்சு எப்படி செலவு பண்ணுவான்? கூட்டணி இல்லை சரியா, 20% 20% 10% சொல்கிறாங்க. அது மேலே நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்தால் கூட தோத்தே போவோம் தெரிஞ்சும் அவன் வந்து 2 கோடி 3 கோடி எடுத்து செலவழிக்கக்கூடிய நபர்கள் யார் இருக்காங்க? சும்மா பெருமைக்காக வேணா ஒரு காலேஜ் வச்சிருக்கிற ஓனரு, அந்த ரீல்ஸ் போடுற 2-3 தம்பிங்க வேணா நிற்பாங்க காசை வச்சு. சாமானியனாக இருக்கக்கூடிய கட்சியில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவன் கை காசை போட்டு வட்டிக்கு வாங்கி நகரட்டை விற்று 2 கோடி செலவு பண்ணி நிற்க போகிறானா? கட்சியிலேருந்து காசு கொடுக்குறது இல்லை. பெரிய கட்சியெல்லாம் வேட்பாளருக்கு கட்சி கொடுக்கும், சில பேருக்கு கட்சி கொடுக்கும், சில பேர் அவங்க வாங்குவாங்க, அது நடக்கும். இப்போ இங்கே இவரும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 150 வேட்பாளர் எப்படி இவங்க தேர்ந்தெடுத்து தேர்தல் முடிவுக்குள்ளே அறிவிச்சிருவாங்களாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசும். பல தகவலை அழகாக சுவாரஸ்யமாக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.